நாடு முழுவதும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் கிளர்ந்தெழுந்துள்ள இந்த போராட்டம் இப்போது தேசம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக டெல்லியே ஸ்தம்பிக்கும் அளவுக்கும் நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் மற்ற இடங்களில் இந்த போராட்டம் பரவிக்கொண்டே வருகிறது. அடுத்து என்ன என்ற எதிர்பார்ப்பு மற்றும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இந்தியா திரும்பி இருக்கிறதோ என எதிர்பார்க்கும் அளவுக்கு இந்த போராட்டம் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன, அடுத்து என்ன, இந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்தால் நீட் தேர்வு அந்த வினாத்தாள் கசிவு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு விடுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்மிடையே போராட்ட களத்திலிருந்து டெல்லியிலிருந்து ஹரிஷ் பாலா அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் தேசிய செயலாளர் ஹரிஷ் பாலா நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னையிலிருந்து தோழர் சினேகா அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் துணைத் தலைவர் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்று இந்த போராட்டத்தின் தீவிரம் தொடர்பாகவும் இந்த அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு கொந்தளிப்போடு இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற்று வருவதற்கும் என்ன காரணம் என்பது குறித்து கேட்போம். முதலில் தோழர் ஹரிஷ் பாலா, இப்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. மற்ற கோரிக்கைகளை இன்று ஒரு 3 மணி அளவில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை நிறைவில் அந்த 2 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விட்டதாகவும் இந்த ஒற்றை கோரிக்கை தொடர்பாக நாளை முடிவு எட்டப்படும் என்றும் கூறுகிறார்கள். உண்மையிலேயே இந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்துவிட்டால் இந்த தேர்வு முகமைகள் நடத்திய பல்வேறு தேர்வுகளிலும் ஏற்பட்ட அந்த முறைகேடுகளுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு விடும் என நினைக்கிறீங்களா? தோழர் சினேகா, நீங்க இந்த அமைச்சர் ராஜினாமாவில் அனைத்து தேர்வு முகமைகளின் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஏற்பட்டு விடும் நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்றது தொடர் நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணுங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க மாணவர்களும் இளைஞர்களும். ஆனா தமிழ்நாடு பேன் நீட் தேர்வே ஒரு முறைகேடு தான், அதுல முறைகேடு நடக்கிறது பத்தி இல்ல, நீட் தேர்வே ஒரு முறைகேடு தான், அதை நிரந்தரமாக தடை செய்யணுங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்து வைக்கிறது கிடையாது. நீட் தேர்வு தடை செய்யறதுக்கான தமிழ்நாடு முன்னெடுத்த போராட்டத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட லெகசியே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆக அதனுடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை தடை செய்யணுங்கிற கோரிக்கையை முன்வைத்து போராடிட்டு இருக்காங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறது ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறும் பொழுது இந்த நீட் தேர்வுக்கான முறைகேட்டிற்கு அவர் பொறுப்பேற்று பதவி விலகுவதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதை தொடர்ந்து நீட் தேர்வு ஒட்டுமொத்தமாக தடை செய்யும் பொழுதுதான் இந்த போராட்டத்திற்கான முழுமையான வெற்றி கிடைக்கும்ங்கிறது தான் முன்வைத்துதான் தமிழ்நாட்டில் நாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஓகே தோழர் சினேகா, இப்போது ஹரிஷ் பாலா தோழர் இணைந்திருக்கிறாரு. அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் தேசிய செயலாளர் ஹரிஷ் பாலாவிடம் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஹரிஷ் பாலா தோழர், இந்த அமைச்சர் ராஜினாமாவை தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் தேர்வே வேண்டாம், நீட் தேர்வே முறைகேடு தான் என்று இப்போது சினேகா அவங்க சொன்னாங்க. ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்வது என்பது ஒரு மாநில அரசு நினைத்தால் அது சட்டப்படி நடைபெற இயலாது என்பது போன அரசாங்கத்தின் பல்வேறு கட்ட முயற்சிகளின் மூலமாக அது ஓரளவுக்கு புரிதலுக்கு வந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை தடுப்பதற்கும் நீட் தேர்வையே ரத்து செய்வதற்கும் இடையேயான இந்த போராட்ட இடைவெளி, தமிழ்நாட்டில் ஒரு நோக்கத்தோடு போராடுகிறார்கள், நாடு முழுவதும் ஒரு நோக்கம். இந்த இரண்டையும் இணைப்பதற்கான புள்ளி அங்கு மத்திய அரசு அதை நினைத்தால்தான் முடியும். ஆனால் அதை நினைக்கிறீங்களா மத்திய அரசு? அதாவதுங்க, ஒவ்வொரு போராட்டத்துக்கும் படிப்படியான வெற்றிகள் அப்படிங்கிறதுதான் கிடைக்கும். நீங்க நீட் தேர்வினுடைய ரத்து இல்லைன்னா நீட் விலக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. நீட் தேர்வு ரத்து அப்படின்னா குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு அப்படிங்கிறது. இது கடந்த திமுக ஆட்சியில 5 ஆண்டுகளா தொடர்ந்து அதுக்கான முன்னெடுப்புல எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சட்டமன்றம் எனக்கு தெரிஞ்சு 2 முறை தீர்மானமும் போடப்பட்டு அனுப்பப்பட்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது அந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல இருந்து மாநில பட்டியலுக்கு வரணும். எப்போ அது மாநில பட்டியலுக்கு மாறுதோ அப்பதான் நீட் விலக்கு அப்படிங்கிறதோ நீட் ரத்து அப்படிங்கிறதோ நம்மளால பெறக்கூடிய தமிழ்நாடு பெறக்கூடிய நிலைமை உருவாகும். அது வரைக்கும் அதுக்கான போராட்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமா தான் நம்ம இப்ப நடந்திருக்கக்கூடிய போராட்டம் பார்க்கணும். தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா பேன் நீட் அப்படிங்கிற பதாகைகளை ஏற்றிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா
இங்க இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு பேப்பர் லீக்கு எதிரான ஒரு போராட்டம் இங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2017 செல்வி அனிதா அவர்களுடைய அந்த மரணம் ஏற்பட்ட பிறகு, அவருடைய தற்கொலை மரணம் ஏற்பட்ட பிறகு நான் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நம்ம தோழர் சொன்ன மாதிரி ஒரு லெகசியா வந்து அன்னிலிருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு. ஆனா வந்து அந்த கோவம் மற்ற மாநிலங்கள்ல பிரதிபலிக்கல. காரணம் என்னன்னா, சில மாநிலங்கள் வந்து நீட்டை வரவேற்கின்றன, சில மாநிலங்கள் எதிர்க்கின்றன அப்படின்னு போயிட்டு பொழுது இந்த பேப்பர் லீக்னால வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்ன, அதாவது தமிழ்நாட்டுல இப்ப இருந்து நான் வந்து இப்ப டெல்லியில இருந்து இப்ப மற்ற மாணவர்களை விட்டு நான் பேசும்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, நீட்டுனால எப்படி ஒரு சமமற்ற நிலை அப்படிங்கிறது கல்வியில உருவாகுது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அனிதாவினுடைய சகோதரர் டெல்லியில போராடுறவங்க நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை ஒட்டி தான் போராடுறாங்க. ஆனா நீட் தேர்வே பாதிப்பை ஏற்படுது, தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்குதா? இல்லைன்னா பெரும்பாலான மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களா இருக்கிறதுனால அவங்க நீட் தேர்வு தேவைதான், அனைவருக்கும் அந்த மருத்துவ கல்விக்கு அது ஒரு முக்கியமான தேர்வு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்களா? எப்படி ஃபீல் பண்றாங்க பெரும்பாலான மற்ற மாணவர்கள், மற்ற மாநிலத்து மாணவர்கள்? அததான் சொல்ல வரேன். இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அத பத்தி வந்து பெரியதான புரிதல் அவங்களுக்கு இல்ல. ஆனா இந்த போராட்ட களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து யாருக்குள்ளயும் பேசுறோம், எல்லாருக்குள்ளயும் கம்யூனிகேட் பண்றோம். எங்களுக்கு வந்து இப்ப மேடையில உரையாற்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய நிலைமைகளை எடுத்து சொல்றோம். அனிதாவினுடைய சகோதரர் மணிரத்னம் அவரை வந்து நாங்க தான் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து டெல்லிக்கு கூட்டிட்டு வந்தோம். டெல்லிக்கு கூட்டிட்டு வந்து அவரை வந்து பேச வச்சோம். பல்வேறு ஆமா அந்த அனுபவங்கள் அவர் வந்து பகிர்ந்துகிட்டாரு. பல்வேறு யூடியூப் சேனல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஹிந்தி சேனல்களுக்கு எல்லாம் ஆங்கிலத்தை ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை வந்து சரிதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறது, மனநிலை மாற்றம் ஏற்படுதுங்கிறத நம்ம கண் கூட களத்துல இருந்து பார்க்க முடியுது. இந்த நீட் போராட்டத்தினால இந்த நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற கோரிக்கை வந்து மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த வினாத்தாள் மோசடி இது வந்து ஒரு பெரிய ஒரு மாஃபியா மாதிரி, அந்த கோச்சிங் சென்டர் மூலமாக இது நீட் தேர்வில் மட்டுமல்ல, கியூட் தேர்வு, சிபிஎஸ்சி தேர்வு உள்ள பல தேர்வுகளையும், அந்த வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளையும் இந்த கசிவு முறைகேடு நடைபெறுவதனால தான் இந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து கல்வி அதை நிறைவு செய்துவிட்டு நமக்கு வேலை என்பது அரசாங்க வேலையோ அல்லது அந்த கல்விக்கான தகுதியுடைய வேலையோ கிடைப்பதில் இந்த வினாத்தாள் கசிவுங்கிறது வந்து இந்த ஆன்லைனில் பெரிய ஒரு ஹேக் செய்யப்பட்டு அந்த கோச்சிங் சென்டர்களால் முறைகேடு நடத்தப்படுதுங்கிறது அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்த புரிதலாக இருக்குது. இந்த வினாத்தாள் கசிவை வந்து நிறுத்துவதற்கான அந்த கடுமையான சட்டத்தை நேற்று வந்து பிரதமர் வந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் அந்த கூட்டத்தொடரிலே ஏற்றுவோம்னு சொல்கிறாரு. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ஒரு கடுமையான சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த வினாத்தாள் கசிவுகளையும் தடுத்து விடலாமா? அதாவதுங்க, இது வந்து ஒரு பெரிய மாஃபியா. இந்த மாஃபியால வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல்வாதிகள் கூட இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து இங்க வட இந்தியால இருக்கு. இன்னும் இதுக்கான பேக்ரவுண்ட நான் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த கோபம் ஏன் திடீர்னு மாணவர்களுக்கு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க முதல்ல யோசிக்கணும். இது இந்த வெறும் நீட்டு தேர்வு வினாத்தாள் கசிவால வந்த கோபம் மட்டும் இல்லைங்கிறத நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கடந்த 11 ஆண்டுகளா வந்து டே பை டே குறைஞ்சுக்கிட்டே வருது. நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன சொன்னாரு அப்படின்னா, வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை வந்து நாங்க உருவாக்குவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துதான் அவர் ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா அதுக்கு நேர்மாறா 22 கோடி வேலை உருவாயிருக்கணும். ஆனா அதற்கு நேர்மாறாக என்ன ஆயிருக்குன்னா, வேலை இழப்புகள் அதிகரிச்சிருக்கு. ஜாப் கேரண்டி இல்ல. ஐடில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 லட்சம் பேர் வேலையில இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா ஒரு எந்த டேட்டாவும் இல்ல. ஒரு சில சர்வேகள் வந்து நமக்கு சொல்லுது. ஜாபும் இல்ல, ஜாப் கேரண்டியும் இல்ல அப்படிங்கிறப்ப அந்த கோவம் அப்படிங்கிறது இளைஞர் மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் வட இந்தியால பாத்தீங்கன்னா அரசு வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான படியா வந்து கருதுறாங்க. அந்த அரசு வேலைக்கு வந்து நான் வந்து ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா அதுலயும் வந்து முறைகேடுகள் நடக்குது. இங்க வினாத்தாள் கசிவு இருக்குது.
வினாத்தாள் கசிவு மட்டும் இல்ல, எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலும் எனக்கு கண் கூட தெரியுது அந்த பையன் வந்து பெருசா வந்து கல்வியில நாட்டம் இல்லாத பையன் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அவனுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ல பேர் வருது. நான் வந்து ரொம்ப சிறப்பு எடுத்து படிக்கிறேன், எனக்கு வந்து அது அந்த ரேங்க் லிஸ்ட்ல பேர் வர மாட்டேங்குது. அப்படின்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு முறைகேடு இருக்கு அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்து மாணவர்கள் மத்தியில தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அந்த கோபம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அக்னிவீர் திட்டம் சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் வந்து ஆர்மில வந்து ஒரு சிப்பாயா போய் சேரலாம் அப்படின்னா அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்து ஆர்மிலையும் ஃபுல் சர்வீஸ் பண்ண முடியாது, 3-4 வருஷத்துல வெளியே போயிடணும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நாடற்றவர், நலமற்றவர், நிலை கெட்டவர், இக்கற்றவரா வந்து நம்முடைய இளைஞர்கள் ஆயிருக்கிறாங்க. அந்த கோபம் ஒட்டுமொத்தமா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ரீச் பண்ணதனுடைய இந்த போராட்டம் அப்படிங்கறத நம்ம உணரும். ஓகே, தோழர் ஹரிஷ் பாபு சொன்னதிலிருந்து கேட்குறார். சினேகா தோழர், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த போராட்டத்தோட வடிவம் வந்து அது வினாத்தாள் கசிவுக்கு எதிரானதை விட நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே இந்த போராட்டத்தில் நீட் தேர்வு ரத்து என்பதில் வந்து அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இங்கு போராட்டம் நடத்துவதற்கும் போராடுபவர்களுக்கும் பல்வேறு விதமான ஒரு நெருக்கடிகளுக்கு ஆளாவதாக அறிக்கைகள், செய்திகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலே இந்த போராடுவதற்கான காரணத்திற்கு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இந்த நீட் தேர்வு ரத்துங்கிறதுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-10 ஆண்டுகளாகவே தமிழகத்தில் அத்தகைய சூழல் தான் நிலவுது. பல முறை இப்போ ஹரிஷ் பாலா சொன்ன மாதிரி 2-3 முறை சட்டமன்ற தீர்மானம் கூட அதை நிறைவேற்றிருக்கோம். இருந்தும் அந்த நெருக்கடி இங்கே ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல இந்த போராட்டத்துல பலதரப்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே காமனா இந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் கோவம் தான். அந்த கோவம் எந்த இடத்துல வந்து தூண்டப்படுது அப்படின்னா, இந்த அரசு, ஒன்றிய அரசு அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களை மிக மோசமான முறையில நடத்துறது. அந்த மிக மோசமான முறையில நடத்துவது என்பது ஒரு ஜனநாயக படுகொலை. அப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலைய மாணவர்களும் இளைஞர்களும் விட்னஸ் பண்ணதுனாலதான் அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை மாணவர்கள் ஒருங்கிணைந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற கட்சிகள், அத்துணை கட்சிகளுமே நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு தடை செய்யப்படணும், தமிழ்நாடு மாணவர்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறணுங்கிற வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமே அதைத்தான் முன்மொழியுது. 2 நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கொடுத்த பேட்டியில சொல்றாரு, இந்த போராட்டத்தை நாங்க வரவேற்கிறோம், நிச்சயமா நீட் வந்து தடை செய்யப்பட வேண்டும் தான், அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா மாணவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம போராட்டத்தை முன்னெடுக்கணும், பொதுமக்களுக்கு இடையூறு வரும்போது நாங்க அந்த இடத்துல நிச்சயமா தடை விதிப்போம், பொதுமக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். ஆனா இந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்து நடத்தியிருக்கணும். நீட் தேர்வுக்கு எதிரான இந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு, தமிழக வெற்றி கழக அரசு கையில் எடுத்து நடத்தியிருக்கணும். ஆனா இன்ன வரைக்குமே முதலமைச்சர் அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த காவல்துறை மாணவர்களிடையே டெல்லியில் ஏற்பட்ட மோதல், விரும்பத்தகாத சம்பவங்களுக்கு கண்டனம், ராகுல் காந்தியை கைது செய்ததற்கு கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர். தெரிவித்து அந்த நீட் தேர்வுக்கான அந்த மாற்று சொல்றாரு. எந்த விதமான ஆதரவையும் அவங்க கொடுக்கல. நான் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் நடத்துற போராட்டத்தை தமிழ்நாடு அரசே முன்னெடுத்து நடத்தி இருக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இது ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம். தமிழ்நாடு மாணவர்களுக்கு எதிராக எதிர்வினையாற்றக்கூடிய நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டம்னு சொல்லும் பொழுது இதை தமிழ்நாடு அரசே கையில் எடுத்து நடத்தி இருக்கணும். அதுல அவங்க தவறியதுக்கு தான் இந்த இடத்துல நான் வன்மையா என்னுடைய கண்டனம். நீங்க ஆளுங்கட்சி சொல்றீங்க, ஆனா எதிர்கட்சிகள் அதிமுக, திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள், அதிமுக இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னாள் திமுக கூட்டணி கட்சிகளும் கூட இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் மற்றும் சிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த சிபிஐ இல்லை விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுமே பெரிய அளவில் இந்த நீட் தேர்வு தேசிய அளவில் நடைபெறக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் அவங்க அதை லீட் பண்ணியோ முன்னெடுத்தோ அது நடக்காததுக்கு என்ன காரணம், நடத்தாததுக்கு என்ன காரணம்? ஆளுங்கட்சி மட்டுமல்ல, மற்ற கட்சிகளுமே பெரிய அளவில் ஒருங்கிணைந்து இதற்கு ஆதரிச்சோ அல்லது களத்தில் இறங்கியோ போராடுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5வது நாளா இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குது. முதல் நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை தவிர, தமிழக வெற்றி கழகத்தை தவிர, அதிமுகவை தவிர அத்துணை கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இளைஞர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, போராட்டத்திற்கு வந்து அவர்களுடைய கருத்துக்களையும்
புரட்சிகர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இப்போ வரைக்கும் எங்க கூட நின்று இந்த ப்ரொடெஸ்ட்ல அவங்களும் கலந்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா கட்சியினருடைய பங்களிப்பும் இந்த போராட்டத்துல இருக்கு. நான் முன்பு சொன்ன 3 கட்சிகளை தவிர்த்து மற்ற அனைவருடைய ஆதரவும் இந்த போராட்டத்துல நாங்க கண்கூட தினமும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்குது. அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளியே கொண்டு வந்தாங்களாங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனா லைவ்ல நாங்க இந்த போராட்டத்துல அவங்களுடைய ஆதரவை தினம் வாங்கிட்டு தான் இருக்கோம். இல்ல பாலநிலத்துக்கு தினமும் அந்த திமுக மாணவரணி, அதிமுக மாணவரணி மற்றும் இளைஞர்கள் அணியிலிருந்து போராட்டத்தில் பங்கேற்காங்களா பெரிய அளவுல? திமுக தலைமையிலான தொண்டர்கள் தலைவர்கள், விசிக தலைமையிலான தொண்டர்கள் தலைவர்கள், முன்பு திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் அத்துணை பேருமே இந்த போராட்டத்துக்கு வரிசையா ஆதரவு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. இப்போ சினேகா மேடம், இந்த போராட்டம் தீர்மானம் இது டெல்லியில் நடைபெறக்கூடிய போராட்டம். அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் ராஜினாமா, வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும், அந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு பிறகு உயிரிழந்தவர்களுக்கு அந்த 1 கோடி ரூபாய் அந்த நிவாரண உதவி என்ற அளவில் இந்த போராட்டம் வந்து கோரிக்கைகளை முன்னிறுத்திருக்காங்க. அது நாளை பிற்பகலுக்குள் அதற்கான முடிவு தெரிய வரும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு போராட்டம் உருவாகியும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு அந்த கோரிக்கை அது முன்னேறி செல்லலை. அதுக்கு என்ன காரணம்? மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் அனைத்து மாநிலங்களிலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலும் அதை முன்னெடுத்து செல்லவில்லையே, அதுக்கு என்ன காரணம் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க? நான் அர்த்தலா கரீஸ் பாலாட்ட போறேன். நான் முன்பே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் இதை நான் சொல்லிட்டே இருப்பேன். ஜனநாயகத்தோட அளவுகோலை எப்படி நம்ம மதிப்பிட முடியும்னு சொன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு அந்த அரசினுடைய செயல்பாடுகளை பாராட்டக்கூடியவர்களை, வழிமொழியறவங்களை எப்படி நடத்துங்கிறத வச்சு ஜனநாயகத்தை மதிப்பிட முடியாது. ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசினுடைய செயல்பாடுகளை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்களை, கண்டனம் தெரிவிக்கக்கூடியவர்களை அரசாங்கம் எப்படி நடத்துகிறதுங்கிறத பொறுத்துதான் ஜனநாயகத்தோட அளவு கூட நம்ம மதிப்பிட முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய செயல்பாடுகளை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை, கண்டனம் தெரிவிக்கக்கூடியவர்களை, அவங்க ஒரு எந்த ஒரு அவங்களுடைய உரிமைகளை மதிக்காம, அவங்களுடைய போராட்டத்தை மதிக்காம, ஒரு மனிதராக கூட அவங்களை மதிக்காத அளவுக்கு அவங்க மிகவும் மோசமான ஒரு சர்வாதிகார போக்கோட அவங்க கையாண்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அவங்க நினைக்கிறது என்னன்னா, இது ஒரு கடத்துல டைல்யூட் ஆகும், மாணவர்கள் டயர்ட் ஆவாங்க, அவங்க எனர்ஜி போகும், அது வரைக்கும் நம்ம அவங்களை கண்டுக்காம இருந்தோம்னா அவங்களே கலைஞ்சு போயிருவாங்கிற ஒரு சர்வாதிகார நோக்கு. இப்போ இதுக்கு முன்பு சிஏஏ எதிர்ப்பு போராட்டம், மணிப்பூர் கலவரத்துக்கு எதிரான போராட்டம் மற்றும் விவசாயிகள் போராட்டம் எல்லாமே பல நாட்கள் நீடித்தும் மத்திய அரசு அசைந்து கொடுக்கவில்லை. ஆனால் இந்த போராட்டம் ஓரளவு அசைந்து கொடுத்திருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்த போதிலும் இதுல இந்த நீட் தேர்வுக்கு எதிரான முறைகேடுகளில் ஒரு தீர்வு ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை கீற்று இந்த போராட்டத்தால் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம ஹரிஸ் பாலா தோழர், இந்த போராட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அந்த நீட் தேர்வே முறைகேடுங்கிற ஒரு உணர்வு மற்றும் அதில் உள்ள சிக்கல்கள் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த முறை ஒருவேளை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா முடிவு எடுத்தால் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த நீட் தேர்வு ரத்துக்கு அந்த மத்திய அரசு நினைத்தால் தானே முடியும். அது ஆனால் அந்த மத்திய அரசு அந்த பெரும்பான்மையை தர்மேந்திர பிரதான் பெரும்பான்மை இல்லாம பெரும்பான்மையே அவர்கள் அதற்கு பயன்படுத்துவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதான் கேட்கிறேன், சொல்லுங்க. அதாவது தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய போறது உறுதியான விஷயம். இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த போராட்டத்தை கண்ணீர் புகை குண்டுகளையோ இல்ல தடியினாலே, இன்னும் சொல்ல போனோம்னா துப்பாக்கி தோட்டாக்களையோ கலைக்க முடியாது, சீர்குலைக்க முடியாதுன்றத அரசாங்கம் உணர்ந்துருச்சு. அதனாலதான் இப்ப இறங்கி பேச்சுவார்த்தை நடத்துது. கோரிக்கைகளை நாங்க இது பண்றோம் சம்மதிக்குது. இன்னும் சொல்லணும்னா பிரதமர் வீடியோ போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பெருசா வீடியோ எல்லாம் அவர் போட்டதே கிடையாது. நிறைய வரும், பட் அவரே பேசி வீடியோ எல்லாம் போட்டு நள்ளிரவுல அவசர அவசரமா ஃபாஸ்ட் கோட் அமைப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சொல்லி தொடர்ந்து அவரு பேச்ச நம்பலாமா, அது நம்ம நம்ப முடியுமாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் இருந்தாலும் இவ்வளவு இறங்கி வந்திருக்காங்க இல்லையா. அடுத்த படி இறங்க வேண்டாம் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா அப்படிங்கிறது இது கண்டிப்பா நடந்தே ஆகும். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். நான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா இல்லாமல் இந்த போராட்டம் முடியாது.
அப்படிங்கிறது முதல் விஷயங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கேட்டுக்கிறீங்களா, நீட் தேர்வுக்கு எதிரான ரத்து அப்படிங்கிறதுக்கான கட்டம் முன்னெடுப்பு. முதல்ல இந்த வெற்றிக்கு அடுத்து நாங்க இளைஞர் பெருமன்றமும் மாணவர் பெருமன்றமும் ஏஎஸ்எஃப் ஏஒய்எஃப் இணைந்து நாடு முழுவதும் நீட் தேர்வு அப்படிங்கறதே முறைகேடு அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கங்களை நடத்துறது அப்படிங்கிறதுக்கான முன்முயற்சிகளை கண்டிப்பா மேற்கொள்வோம். அதற்கு பிறகு அந்த நீட் தேர்வு ரத்து அப்படிங்கறத நோக்கி போராட்டங்களை தீவிரப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நாங்க இறங்குவோம். இன்னும் சொல்ல போனோம்னா, தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு விலக்கு வேணும் அப்படிங்கறத போராட்டங்களை தமிழ்நாட்டுல பண்றதுக்கான முன்முயற்சிகளை மாணவர் மன்றமும் இளைஞர் பெருமன்றமும் தொடர்ந்து இணைஞ்சு மற்ற ஜனநாயக சக்திகளோடு இணைந்து கண்டிப்பா முன்னெடுப்போம். எப்படி இந்த பிரஷருக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகுறாரோ, அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரஷர் பில்டப் ஆகும் நீட் தேர்வுக்கு எதிராக. அந்த பிரஷருக்கு இந்த கவர்மெண்ட் மறுபடியும் பட்ஜாகும். மறுபடியும் இந்த எங்களுடைய மாணவர்களுடைய கோரிக்கை, இளைஞர்களுடைய கோரிக்கை அந்த சமயத்திலும் ஏற்கப்படும். அதான் நான் சொன்னேன், எந்த ஒரு போராட்டத்துக்கும் எந்த ஒரு கோரிக்கைக்கும் படிப்படியாகத்தான் வெற்றி கிடைக்கும். முதல் படி தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா, அடுத்த கட்டம் தேசிய கல்விக் கொள்கையே பின்வாங்க செய்யறது, அதுல ஒரு பகுதியா நீட் தேர்வினுடைய விலக்கு, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இந்த போராட்ட காலம் எங்களுக்கு. ஓகே, ஹரிபால தோழர், இப்ப சினேகா தோழர்கிட்ட ஒரு நிறைவா ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த நீட் தேர்வுக்கு எதிரான இந்த போராட்டத்தின் நீட்சியாக இங்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெருமளவில் அனைத்து கல்லூரிகளிலும் இந்த போராட்டத்தை ஒரு உள்ளிருப்பு போராட்டமாகவோ அல்லது அவர்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த இடங்களிலோ நடத்துகிறார்கள். இப்போ இதற்கான முன் அனுமதி மற்றும் இந்த போராட்டங்களை காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் அதை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நிச்சயமா. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, இன்னைக்கு பல கல்லூரிகள்ல நாங்களே எங்களுடைய மாணவர் அமைப்புல இருந்து ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுக்கிறதுக்கு நாங்க அறிவுறுத்தும் போது அங்க அவங்க சொல்றது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகமாகட்டும், போலீஸ் ஆகட்டும், மிக பயங்கரமான விதிகள் எல்லாம் விதிக்கிறாங்க. எங்களால இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ நான் முன்பே தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, ஆனா போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லங்கறாங்க. அதான் கேக்குறேன். ஆமா, அவங்க இதை நாங்க ஆதரிக்கிறோம், இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்றாங்க, ஆனா அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இது என்ன கண் துடைப்பு அப்படிங்கறது எங்களுக்கு இன்னுமே புரியல. மெரினாவுக்கு பூட்டு போடுறாங்க. எதற்காக பூட்டு போடுறாங்க? இங்க அமைதியா முறையில் நடக்கிற போராட்டம் மெரினாக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போராடக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களை பார்த்து பயந்து மெரினாக்கே பூட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த ஆட்சியை யாருக்காக நடத்துறாங்க? யாருடைய நலனுக்காக நடத்துறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய இந்த நீட் எக்ஸாம தடை செய்யணும்னு போராட்டத்தை நாங்க முன்னெடுத்திருக்கும் போது தமிழ்நாடு அரசு கண் துடைப்புக்காக ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு, ஆனா எந்த விதமான அனுமதியும் கொடுக்காத நாங்க இந்த இடத்துல வன்மையா கண்டிக்கிறோம். அவங்க தொடர்ந்து இந்த போக்க தான் 5 நாட்களா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் இந்த போராட்டம், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அரசியல் கட்சிகளில் இருந்து புதிதாக தோன்றிய ஒரு இளைஞர் அமைப்புக்கு பின்னால இவ்வளவு பேர் இது நம்பிக்கையோட திரளுவதற்கான என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சினேகா? நான் முன்பே சொன்ன மாதிரி அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய ஒரு கோபம் தான். இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரொடெஸ்ட் அனுபவம் இல்லாத முதல் முறையா இந்த போராட்ட காலத்துல முன் வந்திருக்காங்க. நீட்டை பத்தி பெருசா யாருக்குமே தெரியாது, எல்லாருமே எதிர்க்கிறாங்களே. அப்போ இது மாணவர்களுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. அப்படிப்பட்ட ஒரே கருத்துக்கு அடிப்படையில, ஒரே கருத்தின் கீழ் இவர்கள் எல்லாமே ஒன்று கூடுறாங்க. இந்த போராட்டத்தை மையமா வச்சு இந்த இடத்துல பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த நீட் தேர்வை பத்தியும் ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய பாசிச நடவடிக்கைகளை பத்தியும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு களமாகவும் இந்த போராட்ட களம் எங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த களத்துல பல மாணவர்களுக்கு, பல இளைஞர்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பாசிச போக்கை எங்களால எடுத்துட்டு போக முடியுது. நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களை மிக அதிக அளவுல இதுவரைக்கும் இல்லாம, இந்த கடந்த ஒரு 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகளா இல்லாத அளவிற்கு பெருந்திரளாக இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நம்பிக்கையை இந்த போராட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நிச்சயமா இந்த போராட்டம் வெல்லும். அததான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி சினேகா தோழர். ஹரிஸ்பாலா தோழர், நிறைவா உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, இந்த நாட்டில் உள்ள இந்த மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகளுக்கு பின்னால அணி திரளாமல் இது ஒரு தனியாக ஒரு அமைப்பு மூலமாக திடீரென ஒட்டுமொத்த தேசமும் திரண்டெழுப்பதற்கு என்ன காரணம்? இது வரக்கூடிய தேர்தல்களிலும் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் சக்தி அது வாக்கு சக்தியாக மாறி எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அரசுகளுக்கு எதிராக, கொள்கைகளுக்கு எதிராக, திட்டங்களுக்கு
எதிராக இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் ஃபீல் பண்றீங்க? முதல் முதல் பாயிண்ட் வந்து நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் இங்க களத்துல இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய இடங்கள்ல கூட நம்மளுடைய பங்கு இருக்கு அப்படிங்கிற முறையில நான் சொல்றேன். இது வந்து இடதுசாரி மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்புகளுடைய கான்ட்ரிபியூஷனோட தான் இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற மூவ்மெண்ட் நடக்குது. போராட்ட களத்துல பாத்தீங்கன்னா ஏஎஸ்எஃப் சார்பா அங்க ஒரு லைப்ரரி நடத்துறாங்க. தொடர்ந்து அந்த லைப்ரரி வந்து யாரு வேணா எந்த புக்கை வேணா எடுத்து போய் படிக்கலாம், திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி வந்து நடத்தப்படுது. எங்க ஜந்தர் மந்தர்ல டென்ட் இருந்தது. ஐசா மாணவர்கள் வந்து இல்ல போராட்டம் நடத்தக்கூடிய லைப்ரரி களத்திலேயே போராட்ட காலத்திலேயே ஆமா போராட்ட களத்துல நாங்க லைப்ரரி நடத்திட்டு இருக்கிறோம். ஏஎஸ்எஃப் லைப்ரரி அங்க இருக்கு இன்னும். அதே மாதிரி ஐசாவினுடைய மாணவர்கள் வந்து தொடர் உண்ணாவிரதம் சோனம் வாஞ்சு கூட அவங்களும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்னும் வந்து அந்த பார்லிமெண்ட் மார்ச் நடந்தது இல்லைங்களா பேரணி, அந்த பேரணியில அதிகமா கலந்துகிட்டவங்க வந்து இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள்னால திரட்டப்பட்ட மாணவர்களும் இளைஞர்கள் அதிகமா வந்து அதுல கலந்துகிட்டாங்க. இதுல வந்து எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இடதுசாரி மாணவர்கள் அமைப்புகளுடைய இளைஞர் அமைப்புகளுடைய பங்கு என்பதுல அதிகமா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, அங்க வரக்கூடிய மாணவர்கள் இடதுசாரி கருத்துக்களால ஈர்க்கப்பட்டு எங்களோட வந்து பயணிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அடுத்து வந்து இப்ப தேர்தல்ல வந்து ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதான் வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய பலமா இருந்தது. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிங்கிறது, அந்த ஓட்டு வந்து இனிமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது. வருகின்ற தேர்தல்ல வந்து அதுவும் கிடைக்காம போகும். இன்னும் வந்து அந்த கண்ணீர் புகை குண்டுகள்னால கண்ணீர் சிந்தனது வந்து வெறும் மாணவர்கள் அல்ல, இளைஞர்கள்லாம் அவங்களுடைய பெற்றோர்களும் தான். அவங்களுடைய ஓட்டும் கிடைக்காது. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவை இந்த போராட்டம் வந்து இப்ப கொடுத்திருக்கு. அதான் முதல் அரசியல் இம்பாக்டா வந்து இந்த போராட்டத்துல இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து இந்த சிஜேபி அப்படிங்கிறது வந்து தனி கட்சியா ஆகுமா, அவங்க வந்து தேர்தலில் பங்கெடுப்பாங்களா அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை. அப்படி அது நடக்கும் பொழுது எங்களுடைய இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ந்து எடுப்போம். நன்றி தோழர் ஹரிஸ் பாலா தோழர் அண்ட் சினேகா இருவரும் அந்த போராட்ட களத்தில் இருந்து என்ன கள நிலவரம், அடுத்து என்ன நடக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மக்களும் அரசும் என்ன முடிவெடுக்கப் போகிறது நாம் காத்திருந்து பார்க்கலாம். இந்த அரசியல் சதுரங்கம் சிறப்பு வாரத்தில் எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமைகளோடு மற்றொரு பிரச்சனையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.